முன்னொரு காலத்துல ஆகுகன் ஆகுகி அப்படிங்கிற தம்பதியர் ஒரு அடர்ந்த காட்டுல குடிசையெல்லாம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா அன்பு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டின் வழியாக ஒரு துறவி வராரு. அவருடைய பசியை ஆத்துனாங்க அந்த தம்பதியினர். இரவு நேரமாகிவிட்டது, இங்கேயே தங்கி விடுங்கள், விடிந்ததும் இங்கிருந்து புறப்படுங்கள் என்றனர். அவங்க தங்கி இருந்த சின்ன குடிசை, அதுல 2 பேரு தான் தங்க முடியும். அதனால ஆகுகன் குடிசைக்கு வெளியில படுத்துக்கிறான். துறவியும் ஆகுகியும் குடிசைக்குள்ளால தங்கி இருக்கிறாங்க. இவன் என் மீதும் அவன் மனைவி மீதும் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறானே என்று அவன் நினைச்சு வியந்தாரு அந்த துறவி. வெளியில தூங்கி கொண்டிருந்த அந்த ஆகுகனை புலி ஒன்று வந்து அவனை கொன்று விட்டது. அவனை நினைச்சு அழுது அழுது ஆகுகியும் உயிரை விட்டுட்டாங்க. இத பார்த்த அந்த துறவி, அடுத்த பிறவி ஒண்ணு இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்க இணை பிரியாமல் இருக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டாரு. இந்த கதை தான் சனி தோஷம் தீர கேட்க வேண்டிய கதைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து